இன்னைக்கு நான் உங்களை ரங்கமலைக்கு கூப்பிட்டு போகிறேன். நான் நினச்சி பார்த்ததை விட ரொம்ப கடுமையான மலை பயணமாக இது இருக்குது. இந்த மலைக்கு இந்த பக்கம் கரூர் மாவட்டம், இந்த மலைக்கு இந்த பக்கம் திண்டுக்கல் மாவட்டம். ஃபோனலைட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பாறைகளை. நான் வந்து இங்கே மேலே வர ரெஃபர் பண்ண மாட்டேங்க. நம்மளுடைய சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம். ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் கோவிலோட கிழக்கு பகுதியில் பாண்டியர்களோட சின்னம் இருக்குங்க. மீன் இவ்வளோ பொறிச்சிருக்காங்க பாருங்க, பாண்டியர் கால சின்னம். நம்ம ரங்கமலை அடிவாரத்துக்கு திண்டுக்கல்லேருந்து நம்ம பயணத்தை தொடங்கினாங்க. அதாவது திண்டுக்கல்லேருந்து வேடசந்தூர் வந்தோம். வேடசந்தூர்லேருந்து கணுவாயின்னு ஒரு ஏரியா வந்தோங்க. ஆனால் நீங்கள் கணுவாயின்னு ஏறாதீங்க. நீங்கள் ரங்கமலைன்னு ப்ரைவேட் பஸ்ஸில் எந்த ப்ரைவேட் பஸ்லேயும் கேட்டாலே அவங்க ரங்கமலை அடிவாரத்துலேயே நீங்கள் இறக்கி விட்டுருவாங்க, நீங்கள் வந்துடலாம். இப்போ நம்ம ஃபைனலாக வந்து நம்ம ரங்கமலையோட ஹார்ச் கேட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், வந்துட்டோம். உள்ளே ஒரு 1 கிலோமீட்டருங்க நடந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம போயிட்டுருக்கோங்க. கொஞ்சம் தூரம் நடந்தே வந்திருக்கோம். ஒரு 200 மீட்டர் நடந்து வந்தோம். அப்படியே சைடு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கரூர் முருங்கை, முருங்கைக்கு ஃபேமஸான ஊரில் நம்ம இருக்கோம். நிறைய முருங்கை மரங்களை நம்ம இங்கேருந்து பார்க்க முடியுதுங்க. தமிழ்நாட்டிலே அதிகமாக முருங்கை விளையிற மாவட்டமும் இது தான். ஸோ போர்டு போட்டிருக்குங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ரங்கமலை. நம்ம இப்படி தான் போனோம். நடந்து வந்துட்டு தாங்க இருக்கோம். இன்னமும் காலை வெயில் வச்சு செய்யுது. இன்னும் போயிட்டு தாங்க இருக்கு. ஸோ பார்த்தீங்களாங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட் கிட்ட போயிட்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட அடிவாரம் நெருங்கிட்டேங்க. இங்கே நம்ம பைக்கில் நீங்கள் வந்தீங்கன்னா ஓன் வெஹிக்கிளில் வந்தாலும் கார் வந்தாலும் நீங்கள் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். உள்ளேயும் இடம் இருக்குது, உள்ளேயும் வண்டி விட்டுக்கலாம் பாருங்கள். ஸோ நம்ம சப்பலை இங்கே விட்டுடலாம். இங்கே அங்கே கனவா இல்லை. ஆமாம். பேர் என்ன? மதன். எந்த ஊருமா? செஞ்சி. ஃபோன் நம்பரு 6369. ரங்கமலை. ரங்கமலை. பலவிதமான மூலிகைகள் நிறைந்த மலை ரங்கமலை. கண்ணுக்கு தெரியாம 999 சித்தர்களும் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காலார படியேறி போய் பகவானுடைய கிருபியே அனுகூலத்தை வாங்கிட்டு சகல விதமான பாபதோஷங்களும் நிவர்த்தியாகக்கூடிய இடம் ரங்கமலை. மல்லீஸ்வரன் மேல குடிகொண்டிருக்கிறார். போய் பகவானுடைய காலடியில் சரணாகதி அடைஞ்சிட்டு சாமி கும்பிட்டுவாங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன். ஸோ கீழே நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு மலையேற ஆரம்பிக்கலாம். ஐயோ, மலை ஏற தொடங்கிட்டோங்க. சின்ன சின்ன கற்களை வச்சு படிக்கட்டை பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் ஏறிட்டுருக்கோம். இப்போ நம்ம அங்கே உச்சிக்கு போகிறோங்க. கோவில் இங்கே இருக்கும். கோவிலை பார்த்துட்டு இந்த மலையோட உச்சிக்கு போகிறோம். மலைக்கு மேலே ஏறிட்டுருக்காங்க. வேர்த்து ஒழுகுது ரொம்ப. இன்னும் வெயில் டைமெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல். கிட்டத்தட்ட ஒரு 3500 அடி உயரத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பாதைகளை பாருங்களா.
நல்லா இருக்குது பாதைகள், ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இங்கே இருக்கிற கற்களை வச்சு பண்ணிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செங்குத்தாக ஏறுதுங்க. எப்பாடி போன நேரம் நிழலே இல்லை, சப்பாத்தி கல்லி நிழல் கிடச்சிருக்கு. ஐயோ, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து தாங்க போகணும். வாங்க ஏறுவோம். டைம் ஆக வெயில் அதிகமாக தான் ஆகும். நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம ஏற ஆரம்பித்தாதான். பாறைகளை ஒட்டியே சமாதானமான பாதை போகுதுங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக ஒரு சின்ன பள்ளம். நம்ம எல்லா மலையிலையும் பார்ப்போம்ல, வேண்டுதலுக்காக கல் அடிக்க வச்சு பண்ணுவாங்கள்ல, அதேமாதிரி இந்த மலையிலையும் பண்ணியிருக்காங்க. நம்ம பங்காளிங்களை பார்க்கலாம். இங்கே எல்லோரும் காலையிலே ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்படி 2 ஹவர்ஸில் ஏறிடலாம். செங்குத்தாக ஏறுது. என்னடா பண்ணுறீங்க? நான் எதுவுமே பண்ணலை. இப்படியே சுற்றிக்கிட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே உச்சியில் போகிறோம். எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே இருந்தாண்ட திரும்பினீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட், அரவக்குறிச்சி சிட்டி தெரியும். இந்த மலைக்கு மேலே ஈஸ்வரர் அப்படின்ட்டு ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு தூண் இருக்குது மலையோட உச்சியில். நம்ம மலையோட உச்சியில் போயிட்டோன்னா கரூர் மாவட்டத்தையும் திண்டுக்கல் மாவட்டத்தையும் அப்படியே ஒன்றா பார்க்கலாம். இந்த பக்கம் கரூர் மாவட்டம் தெரியுது, அந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். வாங்க மலைக்கு மேலே போகலாம். அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு இந்த வழியில் வந்தோங்க. இது வந்து இப்போ கல் வச்சு இப்போ பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா பழைய பாதைகள், பாறையிலே செதுக்கி வச்சுருக்காங்க. இதே போது பாருங்க. இந்த மாதிரி மலைப்பயணங்கள் நீங்கள் வரும்போது நட்ஸ் இதை மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு சோர்வடையாமல் வைக்கும். ஏன்னா ஏற ரொம்ப சோர்வாயிடுவீங்க. அதனால் அதாவது தின்பண்டம் ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வாங்க. தண்ணி இருக்காது, இருக்கும் அந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது. நீங்கள் குடிக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துகிட்டு வர தேவை. எப்படியா இருந்தாலும் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு தாங்க வந்தாகணும். எடுத்துகிட்டு வர பாட்டில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. முக்கியமான நாட்கள், சிவனுக்கு உகந்த நாட்களில் நீங்கள் வரலாம் இந்த மலைக்கு. பிரதோஷம், சிவராத்திரி, சித்ரா பௌர்ணமி, இந்த மாதிரி முக்கிய நாட்களில் கூட்டங்கள் நிறையா வரும். வாங்க. இன்னும் வீக்கெண்டில் நிறைய பேர் வருவாங்கங்க, சனி ஞாயிறு அந்த மாதிரி நாளில். நம்ம வந்தது பிரதோஷம். வாங்க ஏறுவோம். வர மாதிரி இருந்தால் நீங்கள் காலையிலே வந்துடுங்க. இந்த மாதிரி வெயிலில் வராதிங்க, ஏற முடியாது. இன்னும் பாதி தூரம் இருக்குமாண்ணா? பாதி வந்தாச்சா? எப்போ ஏற ஆரம்பிச்சிங்க? காலையில வந்துட்டோம். யூடியூப் சேனல்
யூடியூப் சேனலா? ஆ. என்ன சேனல்? மவுண்டன் மதன் மவுண்டன் மலையா? நீங்க வேற ஏதாவது வீடியோ போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். இது போட்டீங்க, வெள்ளையங்கிரி போட்டீங்கல்ல? ஆமாம். ரைட். 2 நாளைக்கு முன்னாடி தானே போனீங்க? 2 நாளைக்கு முன்னாடி. எப்படி? ஆமா, நேத்து தான் நானும் தைலாஸ் தைலாஸ் கோவில் போயிடு. இது போகலாம். நாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தோம். பூசாரி ஆள் இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்தோம். தாடிக்கார பையனை 2-3 பேர் மென்னடி போறானுங்க. ஆ அவங்களை கூட்டிட்டு வந்து தைலாஸ் கோவில தெரியும். சரி அவங்க உள்ள வந்து பேட்டி. சரி ஓகே. அப்போ எங்கள் வீடியோ பார்த்தீங்க, மகிழ்ச்சி. நானும் பார்த்தேன். மேல வந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? மகிழ்ச்சிண்ணா மகிழ்ச்சி. பார்த்ததுமே தம்பி, ஆனா கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. இங்க வருவீங்கன்னு தெரியும். எல்லாம் கொண்டு வருவீங்க. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். சரிங்க. எந்த ஊர் நீங்க? சொந்த ஊரு செஞ்சியா? ஆமா. திருவண்ணாமலை மாவட்டம். விழுப்புரமா? விழுப்புரமா? ஆனால் நான் வந்து சென்னை. சென்னையில இருக்கீங்க. ஓகே சூப்பர். இங்கே ஒலிக்கும் பாறைகள், அந்த தட்டக்கல் எங்க இருக்கு? முன்னாடி போ. இந்த முன்னாடி கல்ல கனிக்கடி முன்னாடி. இந்த கிராஸ் பண்ணி அந்த தெரிஞ்ச ஒரு மேல் நட்டமா அந்த பக்கத்துலயே. சரி ஓகே. அங்க போட்டாக்கல இருக்கும். கோடு போட்டு அடிச்சு அப்படியே ஒரு மாதிரி. சரி ஓகே. ரொம்ப சந்தோஷம். உங்க பேரு? சரவணன். மகிழ்ச்சி. ஓகே ப்ரோ. பார்த்து. பத்திரமா இருக்காங்க. சரிங்க. எனக்கு இவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நமக்கும் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு ஞாபகமே வருது. உங்க சப்ஸ்கிரைபர் எல்லா சேனல்ல எல்லா வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்லாம் கொடுக்குறோம். நல்லா பாருங்க, தொடர்ந்து பாருங்க. சூப்பரா இருக்கு, வீடியோலாம் நல்லா போடுறீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டிப்பா இன்னும் நல்லா பண்ணலாம். வித்தியாசமா நிறைய டிஃபரெண்ட்ல எடுத்து போடுங்க. நிறைய இடங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா. இது பிரான் மலைலாம் இருக்கு. பிரான் மலை ஷூட் பண்ணியாச்சு. ஷூட் பண்ணிட்டீங்களா? ஓகே. நான் பார்க்கல, அந்த லிஸ்ட் பார்க்கல. எங்க டிஸ்ட்ரிக்ட் அது? முடிஞ்சிருச்சு. ஆமா, இங்க அந்த குகைக்கெல்லாம் போயிட்டு வந்துருங்க. சரி. கம்பத்தடி கோயில குகை இருக்கு, சித்தர்கள் குகை இருக்கு. அங்க போயிட்டு வந்துருங்க. சரி. கம்பத்தடி முடிஞ்சா போயிட்டு வாங்க. ஆனா வெயில் இருக்கு, எப்படி ஏறியும் தெரியல. கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா ஒண்ணு அது கொஞ்சம் கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் புல்ல இருக்கனால கொஞ்சம் சிரமம். மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. சரி, போயிட்டு வாங்க. சரி ஓகே. என்ன சொன்னாங்க? மவுண்டன் மதன். ஓகே. நானு பயந்தே போயிட்டேன்னா அது நம்ம தான் தனியா யாருமே இல்லையே. இப்பதான் சில பேர் வருவாங்கன்னு. இன்னைக்கு கும்பல் கம்மியா தான் இருக்கு. நீங்க என்ன ஊருக்கா? நான் கரூர்க்குனே. கரூரேவா? நீங்க எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க 2 பேர் தான் வந்திருக்கோம். 2 பேரா? எஸ். மோஸ்ட்லி பாய்ஸ் தான் நிறைய பேர் வருவாங்க ட்ரக்கிங்க்கு. ஆனால் நீங்கள் லேடிஸ் வருவாங்க. லேடிஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இது லீவ் இல்லாதனால கம்மி. லீவாக இருந்தால் நிறைய லேடிஸ் வருவாங்க. ஓகே. ஏறிட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட பாதி மலை ஏறிட்டோம். நமக்கு கம்பெனி கொடுக்க அக்கா வந்துட்டாங்க. பயந்தே போயிட்டேன். அங்கே ஒரு பாறை இருக்கும். அங்கே பாறையை போய் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு மணி பாறைன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உங்கள் பேருக்கா? என் பேர் சுமதி. சுமதி. ஓகேக்கா. சூர்யா. நான் வேற ஆர்ட்ஸ்லேருந்து நடந்தே வந்தேன். காலையிலே திண்டுக்கல் வந்தேன். திண்டுக்கல்ல இருந்து செஞ்சி, விழுப்புரம் மாவட்டம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். அது ஈஸியா கொஞ்சம். இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகம் வச்சுக்கேன். மேல இருந்து எல்லாம் வர்றாங்க. எங்க பார்த்தாலும் நம்ம ஆளுங்க குப்பையை போட்டு வச்சிருக்காங்க. பேக் கொண்டு வராங்க. பேக்ல பொருட்கள் பாக்கெட் இருக்கு. பாக்கெட்ல போட்டு போயிடலாம். கீழே போய் டஸ்ட்பின் எடுத்து போட்டு போயிடலாம். ஆமா. கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே. ஓகேவா? எப்போ இறங்குறது ஈஸி தான். ஏறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகேண்ணே. ஃபஸ்ட் டைமுங்கனால கஷ்டமாக தான் இருந்துச்சு. மேபி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்லா வேகமாக ஏறிட்டாங்க. காலைல எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க? காலைல ஒரு 8 o'clock ஆரம்பித்தோம். 9:45 மேலே போயிட்டோம். ஓகேண்ணே. சரிங்கண்ணே, சந்தோஷம். அதான் மலை அந்த பாறையில் சுற்றினா ரெஸ்ட் எடுக்கலாம். சரிங்கக்கா. வந்துட்டோம். ஓ, இப்போ இதான் இசைக்கும் பாறைகள்.
இந்த மலையில் அதாவது இசைக்கும் கற்கள்னு சொல்லுவாங்கள்ல, பாறைகள். கேட்குதுங்களா? இது நார்மல் கல், இது ஒலி எழுப்புகிற பாறைங்க. அதாவது ஃபோனலைட்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பாறைகளை. அதாவது சானிடைன், நேஃபிலைன் அப்படின்ற 2 தனிமத்தால் இந்த பாறைகளில் ஒலி வருதுங்க. ஃபேனலைட் அப்படின்ற ஒரு பாறை வகை. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம திருப்பியும் மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். பாதைகள் இப்படி போகுதுங்க, ஒட்டி விட்டு போகுது. வாங்க ஏறலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைங்க போட்டு வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். வாட்டர் பாட்டில், என்னுடைய வாட்டர் பாட்டில் தீர்ந்துடுச்சு இந்தாண்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்போ கூட நான் அதை எடுத்துகிட்டு வரேங்க, வெயிட்டை பொருட்படுத்தாமல். தயவு செஞ்சு எந்த ஒரு வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. என்னக்கா சொல்கிறீங்க? கீழே போடக்கூடாது. குப்பையை போட்டிங்கன்னா நமக்கு தான் அது நஷ்டம். ஆமாம், நம்ம இயற்கை நம்மையே சாகடிச்ச மாதிரி. ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் அங்கே அண்ணாக்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம அங்கே போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறோம். கிட்டத்தட்ட நாங்கள் மேலே வந்துட்டோமாக்கா? வந்துட்டோமா? ஜெயிச்சிட்டோம் மாரா. டாஸ்க் இருக்குது. ஆனா போனா ஆனா 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரம் அது போயிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிடும். 1 மணி நேரம் ஆகும். இன்னும் நம்ம மேலே போனோங்க. வாங்க. ஹாய் காய்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பிட போறோம். எங்க வீட்ல பூரி. பரவாயில்லையே. உங்க பேர் என்ன? உங்க பேரு? மோனிகாவா? மோனிகா. எல்லாரும் கால வச்சிருக்காங்க, நான் மட்டும் தாள் வச்சிருக்கேன். பரவாயில்ல, டிஃபரெண்டா இருக்கு. வந்துட்டோம். அதை சொன்னாங்க பாருங்க, அங்கே தாங்க இருக்குது கோயில். வந்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. வேற லெவலில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம், இந்த மலைக்கு இந்த பக்கம் கரூர் மாவட்டம், இந்த மலைக்கு இந்த பக்கம் திண்டுக்கல் மாவட்டம். எப்படி ஒரு சூப்பரான ஒரு வியூ பாருங்கள். ஒரு பனிமூட்டமாக இருக்குது. பல்லவட்டி, அதுக்கு தராகுடி. அந்த மலை வந்து பாதி வந்து கரூர், பாதி திண்டுக்கல் இருக்கு. இதுல மெயின் பயணி இது எல்லாம் சொன்னேங்கிறாங்க. இது சொன்ன இல்ல, மேல இருக்கு சொன்ன. ஆமா, நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ரங்கமலை இங்கே சொன்னா இருக்கு. எத்தனை சொன்ன இருக்கு? மேலதான் இருக்கு. அப்போ இது சும்மா. ஆமா, ஆனால் இருந்தாலும் நீர் தேவைக்காக ஏதாவது பண்ணியிருப்பாங்க லைட்டாக. பாருங்க, பாண்டிய மன்னன் காலத்தில் வெட்டப்பட்ட படிகளை பாருங்க. ஆனால் இப்போ பாருங்க, பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நம்பர் ஸோ ஃபைனலி பாண்டியர்கள் கட்டின கோவில் வந்துட்டோம். ஸோ கருப்பசாமி ஃபைனலி கோவில் வந்துட்டோம். செஞ்சி 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 விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம், சென்னை.
இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்தோங்க. இப்போ வந்து நம்ம போயிட்டு நம்ம வந்து மலைக்கு மேலே வியூ பாயிண்ட்டு அந்த கம்பத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம திருப்பியும் கோயிலுக்கு வரலாம். வாங்க வாங்க. ஆமாம், நாங்களாம் பார்த்து கட்ட கரையிட்டு இருக்கிறேன். இன்னும் வெளில பண்ணி வேணா தெரியும், அதுதான் தெரியும். அப்பயுமே நீ தானே அந்த ட்ரோன்ல தெரிஞ்சு நல்லா கிளியரா, நாங்க தான் தெரியல. இப்போ வந்து நம்ம இந்த மலையோட கம்பன்னு சொல்கிறாங்களாங்க, இந்த மலையோட உச்சி, அதாவது வழி வந்து இப்படி கீழே இறங்குது, படிக்கட்டுகள் வெட்டி விட்ருக்காங்க. இன்றைக்கி நானும் அண்ணனும் நம்ம மேலே போகிறோம். அக்காங்கெல்லாம் தண்ணி இங்கே கீழே முண்டுட்டு போயிடுவாங்க. ஹாய் சொல்கிறேங்க எல்லாரும். ஹாய் சொல்லு. ஓகே, கீழே பாலின்னு சொல்கிறாங்களே, நம்ம பாலமலையில் பார்த்துருப்போம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பேர் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் சுனைன்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே தண்ணி எடுக்க போகிறாங்க. இப்போ நம்ம வந்து அங்கே தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு அது போகிற வழியில் தான் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு நம்ம மலை மேலே ஏற போகிறோம். ஏறிடுவோம். ஐயோ, கால் பற்றிக்குது. கால் பற்றிக்குது. அப்புறம் வெயிலில் ஏறினா எப்படிங்க இருக்கு? நான் பயந்துட்டே இருந்தேன், எங்கே நான் தனியாக விட்டு போயிட்டீங்களோன்னு. ஆனால் நான் கீழே அரை மணி நேரம் இருந்தேன். கீழே இல்லை, சீக்கிரம் அது இறங்குறது இறங்கல. நம்ம இறங்குறது ஈஸி தானா, மேலே ஏறது தான் ரொம்ப கஷ்டமா. இறங்கவே ஆரம்பிக்கல. ஸோ சுனையாண்டா வந்துட்டோங்க. இங்கே தான் கோவிலுக்கு தண்ணிலாம் யூஸ் பண்ணுறாங்க. குடிக்கிற தண்ணியும் இதான். அண்ட் இப்போ நம்ம இது மேலே தான் ஏற போகிறோம். அப்படியே போயிட்டு ஒட்டிக்கிட்டு ஏற போகிறோம். ஐயோ, ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குங்க. ரங்கன் மலையோட உச்சிக்கு போகிற வழியில் தியான குகை ஒன்று இருக்குங்க. இங்கே ஸ்டார்டிங்கில் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம மலையேற ஆரம்பிப்போம். தியான குகை உள்ள இருக்கு சார். நல்லா ஜில் 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 இருக்க மாட்டாங்க. நல்லா இருக்கு. ரமேஷ் அண்ணன் தான் காமிச்சாரு. எப்படிங்க ஏங்க, இங்கே பாருங்க, எப்படியாப்பட்ட ஒரு சருவல் பாருங்க. மேலே ரமேஷ் அண்ணன் ஏறிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி இடத்துல வரும்போது பார்த்து கால வைங்க. இந்த மாதிரி புற்கள் வந்து வழுக்கும். என்ன வயசாகுது? எத்தனை வயசாகுது தாத்தா? எத்தனை வயசாகுது? எனக்கு 58 58 வயசுப்பா. ஃபர்ஸ்ட் டைமா? இந்த மலை ஃபர்ஸ்ட் டைம். இந்த மலை ஃபர்ஸ்ட் டைம். நான் வெள்ளையங்கிரி 26 தடவை இருக்கேன். 26? வெள்ளையங்கிரி, பர்வதமலை, சதுரகிரி போன வாரம் போயிட்டு இருந்தேன். இந்த மலை ஃபர்ஸ்ட். இந்த மலை எப்படி இருக்கு? இந்த மலை வந்து நான் பாதி தூரம் போய்ட்டு வந்துட்டு எனக்கு வந்து ஐ டென்ட் ஃபீல் குட். ஓகே. பிகாஸ் சம்வாட் அந்த புடியெல்லாம் இல்லை, அந்த இதுக்கப்புறம் புடி இல்லை, அதை ஓகே வந்துட்டு பாதியில். ஓகே, பாக்கி ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நாங்கள் போகிறோம். எந்த சேனல் நீங்கள்? நாங்கள் மவுண்டன் மதன். மவுண்டன் மதன், ஃபைன். ஆ, பிடிச்சிக்கணுமா? கேமரா மட்டும் பிடிச்சிக்கா போதும். எவ்வளோ செங்குத்தா ஏறுது பாருங்க. ஐயோ, செங்குத்தா ஏறுது. கொஞ்சம் இதுக்கப்புறம் கம்பி இல்லைன்றாங்க. பாப்பா எப்படி இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற செடிங்கள் ஃபுல்லாக, புற்கள் ஃபுல்லாக வந்து லெமன் கிராஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வகையை சார்ந்தது. இப்போ வெயில் அதிகமாக காயறதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி லெமன் வாசனை சும்மா சூப்பராக அடிக்குதுங்க. இங்கே பாருங்க, இன்னும் இதெல்லாம் பச்சையாக இருக்கு. இந்தாண்ட ஃபுல்லாக காஞ்சிருச்சு. எப்படி இருக்கு பாருங்க. பார்த்துருக்கேண்ணா.
கொன்றை மலை இப்படி தான் இருக்கும். கால்வாசி மலை ஏறி இருக்கோங்க. செங்குத்தாக இருக்குது. கம்பிகள் கூட பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட்டு போகும் பார்த்தீங்களா, அந்த கம்பிகை தான் வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே கம்பி தான் நான் போட்டு வச்சுருக்கேன். ஆமாம் ஆமாம். நான் கூட அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினச்சேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏறுமா என்ன கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி மலைக்கு மேலே ஏறிட்டு இருக்கோம். மேலே அந்த கம்பத்துக்கு இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் வாசனையாக இருக்குது. இங்கே தான் கொஞ்சம் மேலே மேலே பச்சையாக இருக்குது. இது இந்த மாதிரி புற்கள் வகை இதெல்லாம் சோலைவன காடுகளில் நிறைய நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த புற்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி, ஒரு 1300 அந்த மாதிரி அடியில் இந்த மாதிரி புற்களை பார்க்கலாம். நம்ம எப்படியும் 1000 அடிக்கு மேலே தாண்டி வந்துட்டோம். கிட்டத்தட்ட 2000 அடி வந்துருப்போம். வாங்க ஏறும். பேண்ட்டு போட்டு வராதிங்க. நீங்கள் ட்ரெக்கிங் வர மாதிரியா இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த மலையில். பேண்ட்டு போட்டு வந்துட்டு லுங்கி எடுத்துகிட்டு வந்துட்டு லுங்கி மாற்றிக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி மலைகளை ஏறும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சிக்க செடிகள் இருக்கும். இதை பிடிச்சிட்டு தாங்க ஏறணும். இந்த மாதிரி காஞ்ச விறக பிடிச்சிடாதீங்க, அவ்வளோதான். எல்லாம் காஞ்சி போயிருக்கு ஒரு சிலலாம் வெயில்ல. வாங்க பாருங்க. இந்த ஒரு பயணத்திலே ரொம்ப ஒரு டேஞ்சரான இடம்னு சொல்லலாங்க. இது அப்படியே சரக்கில் இறங்குது, பெரிய பள்ளம் மாதிரி. இதாங்களாண்ணே பாருங்க பள்ளம். இறங்குண்ணே. இது பாருங்க, இதெல்லாம் இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து இறங்கணும். ஐயோ இது பிலுவு மரம்னு சொல்லுவாங்க. பிலுவு மரம்னு சொல்லுவாங்க. அதான் இது உள்ள பார்த்தீங்கன்னா கும்பு தேன்கள் அதிகமாக கட்டுற மரமும் இதான், இந்த பிலுவ மரம் தான். பரவாயில்ல, இவ்வளோ ஹீட்டில் இருக்கே. இதுக்குள்ளேயும் கண்டிப்பாக கொசுத்தேன் கட்டியிருக்குங்க. கொசுத்தேன் சொல்லுவாங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கொசுத்தேன் அதிகமாக கட்டுற ஒரு மரம் இந்த பிலுவ மரம். இதுதான் சமையல் செய்வாங்க. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் கூட வந்த அந்த ஒரு இது மாதிரி இது பண்ணுவாங்க நம்ம ஊர் சைடில். ஆமாம். நிழலாக ஏறுது இப்போ தான். பயங்கரமாக இருக்குது. எங்கள் மேலே உச்சியில் தேனி இருக்கா? பறக்குதா? பறக்குது. ஆமாம். நம்ம வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இருந்துட்டு அப்படியே டக்குன்னு வந்துடலாம். ஓகே, கம்பு மேலே. ஓகே, எப்போ ஏற இன்னம்னா நமக்கு வந்து கொத்த ஆரம்பிச்சிடும். ஓகே, எப்போ ஏற ஆரம்பிச்சுங்கண்ணா? இங்கே நான் ஒரு 45 மினிட்ஸில் ஏறணும், மெதுவாக ஏறணும். ஓகே, 45 மினிட்ஸில் ஏறிட்டீங்க மேலே. ரிஸ்கி மலை தான் அது. கோயில் வரைக்கும் தெரில. அதுக்கப்புறம் இப்போ ஏறுற அந்த ஒரு 45 மினிட்ஸ் வந்து தான். ஏன்னா கொண்டரங்கி வந்து அந்த இதெல்லாம் இருக்கும், நம்ம தடுப்பு மாதிரி வந்து கம்பி வேலி கட்டி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து அப்படி இல்லை. ஓகே, அப்படியே இதை இப்போ விட விட்டுட்டு இருக்கு, கம்பி விட்டுட்டு. ஆமாம். ஓகே ஓகே, சந்தோஷம். பார்த்து போங்கண்ணா. கவனமாக ஏறணும், கவனமாக இறங்கணும். சரிங்கண்ணா. உங்கள் பேர்? சரவணன். ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நம்மளுடைய ஓன் ரிஸ்க் தாங்க. கரணம் தப்பினால் மரணம் நிச்சயன்ற மாதிரி தான். கிட்டத்தட்ட 90% வந்திருப்பாங்க. ஐயோ, எத்தனை முறைங்க நீங்கள் வந்துருக்கீங்க? 10-20 தடவை வந்து 20 தடவை 20-30 தடவை வந்துருக்கேன். 2 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? 2 வருஷமா. பிரதோஷம் தானே வந்துடுவேன். பிரதோஷத்துக்கு. அப்போ பிரதோஷமாக நீங்கள் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா ரமேஷ் அண்ணனை பார்க்கலாம். ஓகே, போமாண்ணா போகலாம். எப்படி செங்குத்தாக ஏறுது பாருங்க. ஐயோ, ஸோ அந்த விளக்கு தூண்
விளக்கு தூணாண்ட கிட்ட வந்துட்டோம். ஏறிட்டுருக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. போமாண்ணே? போகலாம். ரங்கமலையோட உச்சி மலை ஏறிட்டு இருக்கோங்க. பாத்தீங்களா, இங்க இருந்து வியூ பாருங்களா எப்படி இருக்குன்னு. எப்படி எட்ஜில் வரணுங்க, பார்த்து சேஃபாக வரணும். இந்த மாதிரி மரங்கள் தாங்க நமக்கு சப்போர்ட்டு. இப்படியாண்ணே? பாருங்களா, எட்ஜி அப்படி எட்ஜி. ரங்கமலை உச்சி. ரங்கமலை உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா விளக்குக்கு போடுற நெய் வந்து நிறையா போட்டுக்கிறதுனால தேனீக்கள் நிறைய இங்கே பார்க்க முடியுதுங்க. நிறைய பறக்குது. கண்காணிப்பு கோபுரம் இருக்குங்க. ரங்கமலையோட நம்ம இப்போ உச்சியில் இருக்கோங்க. கிட்டத்தட்ட 3500 அடி உயரத்தில் இருக்கோம். சுற்றி பாருங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம ரங்கன் மலையோட உச்சியில் இருக்குங்க. அதாவது ரங்கமலையோட உச்சியில் இருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி ஒரு வியூ அற்புதமாக இருக்குது. காற்று கொஞ்சம் கம்மியாக அடிக்குது. நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன் வாய்ஸு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொண்டராங்கி மலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு நேராக தான் இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப மேகமூட்டம் வந்து இப்போ மூடிட்டு இருக்கிறதுனால ஒன்றுமே நமக்கு தெரியலைங்க. கரெக்டாக இதுக்கு நேராக இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக ஐயர் மலை இருக்குது. ஓகேங்களா, இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குன்ட்டு இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. கண்டிப்பாக கொண்டராங்கி மலையும் வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு கீழே இறங்க போகிறோம். மேலே இப்படி தான் இருக்குது. நல்லா அற்புதமாகவும் இருக்குது. நான் வந்து இங்கே மேலே வர ரெஃபர் பண்ண மாட்டேங்க. நம்மளுடைய சேஃப்டி ஃபஸ்ட்டு முக்கியம். ரெஃபர் பண்ண மாட்டேன். இப்போது நாங்கள் கீழே இறங்க போகிறோம். அண்ட் வாங்க. ஐயோ இது கடிச்சிச்சுன்னா ஐயோ வீங்கி கொடைங்க. ஆமாம் ஆமாம். எங்கள் ஊர் சைடில் இது வந்து இதுக்கு வந்து ரெக்கையே இருக்காது. ஐயோ இருக்காது. இப்போ முளைச்சிருச்சுங்க. முளைக்கும், ரெக்கை இருக்கும். ஆமாம். அடக்கடவுளே, இது தெரியாமல் எனக்கு போச்சு. சரி வாங்க, அசாம் போயிடும். ஐயோ சிவனை கும்பிட்டு நான் கீழே இறங்க தொடங்கிட்டேங்க. ஐயோ மேலாம் ஏறுதுண்ணா. சீக்கிரம் கடிச்சிட போகிறேன். இப்போதைக்கு கொத்து வாங்கலை. அப்பா கொத்து வாங்கலை. இப்படி இறங்குறது பாருங்க. ரொம்ப ஒரு கடுமையான மலை பயணத்துக்கு பிறகு நம்ம கோயிலை வந்து நெருங்கிட்டோங்க. அதாவது மல்லீஸ்வரர் கோயில் வந்துட்டோம். இந்த மல்லீஸ்வரர் கோயிலை நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டை நோக்கி நம்ம பயணம் பண்ணி ஆகணும். அதாவது பாண்டியர்களோட காலகட்டம். இந்த பகுதியை பாண்டியர்கள் ஆட்சி பண்ணியிருக்கும்போது ஜட்டாவர்ம சுந்தர பாண்டியன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன் வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு. அந்த காலகட்டத்தில் அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டிருக்கு. அதை சித்தரிடம் போய் சொல்லும்போது சித்தர் வந்து அதற்கு நீங்கள் பரிகாரமாக 9 கோயில்களை கட்டி 9 கோயில்களுக்கும் குடமுழுக்கு பண்ணணும், அதாவது கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக கிட்டத்தட்ட 9 கோயிலை கட்டியிருக்காரு. இந்த ரங்கமலை கோவிலும் அதில் ஒன்று. இன்னொன்று கொண்டராங்கி மலை கோவில் விரைவில் ஒரு மிகப்பெரிய காணொலியாக வரும். அந்த கோவிலையும் கட்டியிருக்காரு. இது இந்த கோவிலோட கல்வெட்டு தகவல் வழியாக நமக்கு தெரிய வருதுங்க. அதாவது கோவிலோட கிழக்கு பகுதியில் பாண்டியர்களோட சின்னம் இருக்குங்க. மீன் இவ்வளோ பொறிச்சிருக்காங்க பாருங்கள். பாண்டியர் கால
சின்னம். பயணத்தோட இறுதியில் மலைக்கு மேலே இருக்க கோவிலில் தக்காளி சாதம் கொடுத்தாங்கங்க. அப்படி சாப்பிட்டு நம்ம மலையிலேருந்து கீழே இறங்க தொடங்கணும். ஸோ நம்ம வழிபட்டுட்டு அது கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஐயாக்கு நம்ம கூட பயணித்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். கீழே இறங்க போகிறோம். பாய். கீழே இறங்குறப்ப பாய். பாய். கீழே இறங்க போகிறோம். ஓகே பாய்.